மணப்பாறை அருகே உயிருடன் இருப்பவர்களை சடலமாக படுக்க வைத்து இறந்தவர்களுக்கான சடங்குகளைச் செய்யும் வினோத கோவில் திருவிழா. கழுகுமரம் ஏரி மருளாளி அருள்வாக்கு கூறிய வினோத திருவிழாவில் ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் பங்கேற்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள பின்னத்தூரில் பொட்டல்மேடு என்ற இடத்தில் 21 தெய்வ ஆலயங்கள் உள்ளது தனிச்சிறப்பாகும். இங்குள்ள மாரியம்மன் மற்றும் கழுவடியான் கோவில் திருவிழா 9 ஆண்டுகளுக்கு பிறகு இவ்வாண்டு கடந்த 4ஆம் தேதி கரகம்பாலித்தல் மற்றும் காப்புகட்டுதலுடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து தினசரி விநாயகர், கருப்பசாமி, எல்லையம்மன், பகவதியம்மன், முத்தாலம்மன், காளியம்மன் என ஒவ்வொரு சுவாமிகளுக்கும் ஒவ்வொரு நாளும் பொங்கல் வைத்தல் நிகழ்வுகளும் சிறப்பு அபிஷேகமும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை மாரியம்மனுக்கு பொங்கல் வைத்தல், ஆடு பலியிடுதல், மாவிளக்கு, அக்னிசட்டி எடுத்தல் மற்றும் அலகுகுத்துதல் நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. தொடர்ந்து பிற்பகல் சாமி கழுகுமரமேறுதல் என்ற வினோத நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக கழுகுமரம் என்றழைக்கப்படும் பச்சை மூங்கில் மரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கழுமரத்தை இளைஞர்கள் தோளில் சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வந்து கோவில் முன்பு தோண்டப்பட்டிருந்த குழியிலூன்றி சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. பின்னர் அருள் வந்த பூசாரி கழுமரத்தின் மீது ஏறி குறிப்பிட்ட தூரத்தில் நின்று சாமி அழைக்கும் நிகழ்வும், இதனைத் தொடர்ந்து கழுகுமரம் இருந்த இடத்தின் கீழ் இரு சிறுவர்களை தரையில் படுக்க வைத்து இறந்த உடலுக்கு சடங்குகள் செய்வது போல் அவர்களது கை கால்களை கட்டி வேட்டியால் உடலை மூடி மாலை அணிவித்து தாரைதப்பட்டை முழங்க இறந்தவருக்கு செய்யும் சடங்குகளை செய்கின்றனர். இதேபோல் கழுகுமரத்தின் சற்று தொலைவில் ஒரு குழியில் உயிருடனுள்ள ஒருவரை சடலம்போல் படுக்க வைத்து பச்சை தென்னை ஓலையால் மூடிவிட்டு அவரது உறவினர்கள் பொதுமக்களிடம் மடிப்பிச்சை எடுக்கும் நிகழ்வும் நடைபெற்றது. இந்நிலையில் கழுகுமரத்தில் உள்ள பூசாரி அருள்வாக்கு சொல்லும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. ஊர் பெரியவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு கழுகுமரத்தில் இருந்து பூசாரி அருள்வாக்கு கூறினார். இதன் பின்னர் கழுமரத்தின் கீழே சடலமாக கிடத்தப்பட்ட சிறுவர்களை உயிர்ப்பிக்கும் நிகழ்வும், அதனைத் தொடர்ந்து ஆடு பலியிட்டு அதன் குடலை எடுத்து அதனை மாலையாக கட்டி குழிக்குள் சடலமாக படுக்க வைக்கப்பட்டவரை எழுப்பி குடல் மாலையை அவருக்கு அணிவித்து பின்னர் அங்கிருந்து கரும்புடையார்பாறை என்ற இடத்திற்கு சாமி செல்லும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. பழைய ஐதீகத்தின் அடிப்படையில் பழைமை மாறாமல் நடத்தப்பட்டு வரும் இந்த திருவிழாவில் கழுகுமரத்தில் உள்ள மருளாளி நல்லவிதமாக வாக்கு கூறினால் ஊர் செழிப்பாகும் என்பது மக்களின் நம்பிக்கையாக உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த வினோத திருவிழாவில் பின்னத்தூர், வெள்ளையம்மாப்பட்டி, பெருமாம்பட்டி, கலிங்கிப்பட்டி, பலவாரப்பட்டி, தாதமலைப்பட்டி, பன்னாங்கொம்பு மற்றும் பண்ணப்பட்டி உள்ளிட்ட சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். நாளை செவ்வாய்க்கிழமை கரகம் விடுதல், காப்பு அறுத்தல் மற்றும் சுவாமி வீட்டிற்கு செல்லும் நிகழ்ச்சிகளுடன் திருவிழா நிறைவு பெறுகிறது. காண முடியாத
கொடுக்க தண்ணி என்ன நல்ல மழை பெய்ய சாமி இறங்கலாம் போடு வாருங்க மெதுவா இறங்கலாம் வாங்கடா புடி வாங்கடா கேட்டா எங்கடா போயிட்டாங்க